வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். குடும்பத்திற்காக வாழ்ந்தும் புரிந்து கொள்ளாத மனிதர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். கடகம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புத்தகமாக திறந்து பார்த்தால் அதில் உங்களுடைய ஆசைகள் குறைவாகவும் குடும்பத்திற்காக நீங்கள் செய்த தியாகங்கள் தான் அதிகமாகவும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு புத்தகத்துல 100 பக்கங்கள் இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறிய பக்கங்கள் 5 அல்லது 3 பக்கங்களாகத்தான் இருக்கும். மீதமுள்ள 90க்கும் மேற்பட்ட பக்கங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் செய்த தியாகங்கள், நண்பர்களுக்காக செய்த சில முக்கியமான விஷயங்கள். இது மட்டும்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு புதிய ஆடை வாங்க வேண்டும் என்று நினைத்த போதும் முதலில் வீட்டில் இருப்பவர்களுக்கு வாங்கட்டும் என்று உங்களுடைய ஆசைகளை நீங்கள் தள்ளி வைத்த நாட்கள் நிச்சயமாக இருக்கும். சின்ன சின்ன ஆசைகள் சின்ன சின்ன பொருட்களாகத்தான் இருக்கும். அந்த ஒரு பொருட்களையும் நீங்க மற்றவங்களுக்கு போகத்தான் நமக்கு மிச்சம் என்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை எப்பொழுதுமே நீங்கள் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்கள். உங்களுடைய உடல்நலம் சரியில்லாத நாளிலும் கூட குடும்பத்தினர் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய வலிமையானது நிச்சயமாக உங்களுடைய வலியை நீங்க மறைத்து உங்களுடைய வலிமையை வெளிப்படுத்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லாருக்குமே பொருந்தாது. ஆனால் சில கடகம் ராசிக்காரங்க வாழ்க்கைக்குள்ள தாங்கள் செய்த அன்பும் தியாகமும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை என்று உணர்ந்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. நான் இவ்வளவு செய்தும் என்னை யாராவது ஒரு முறை புரிந்து கொள்வார்களா என்ற கேள்வி பல இரவுகளில் உங்களுடைய மனதை உடைத்து கொண்டே தான் இருந்தது. வெளியில் நீங்கள் சிரித்தீர்கள், ஆனால் உள்ளுக்குள் ஒரு குழந்தை போல அமைதியாக அழுதிருப்பீர்கள். கடகம் ராசிக்காரங்க குடும்ப பாசம் அதிகம் கொண்டவர்கள் என்று கூறப்படும். அதனாலேயே குடும்பத்திற்காக தங்களை மறந்து வாழும் குணம் உங்களுடைய மனதிற்குள் இருந்ததால் நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய குடும்பத்திடம் ஒரு ஒரு பொருள் போலத்தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ள நீங்க மதிக்கப்பட்டீங்க. உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் போல ஒரு மதிப்பு மரியாதையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்ததே கிடையாது. ஆனா கடகம் ராசிக்காரங்களாகிய உங்களுடைய முழு உலகமே உங்களது குடும்பம் தாங்க. தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, தன்னுடைய குடும்பமும் பிள்ளைகளும் சுற்றமும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய வாழ்நாளின் ஒவ்வொரு நொடிகளையும் அவர்களுக்காகவே நீங்கள் அர்ப்பணித்த நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இன்னும் இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கு. உங்களின் சொந்த ஆசைகளும் கனவுகளும் உடல் நலம் என அனைத்தையும் குடும்பத்தின் தேவைகளுக்காக அடகு வைத்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஆனால் இத்தனை தியாகங்களை செய்தும் உங்களை சார்ந்தவர்கள் உங்களை புரிந்து கொண்ட விதம் மிகவும் கொடூரமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் செய்த தியாகங்களை அவர்கள் கடமையாக பார்த்தார்களே தவிர அன்பாக யாருமே உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் பார்க்கவே இல்லை. நீங்க என்ன எங்களுக்கு செய்து விட்டாய் பெரிதாக என்று அவர்கள் மிக சாதாரணமாக கேட்ட அந்த ஒரே ஒரு கேள்வி உங்களுடைய நெஞ்சில் ஈட்டியாக பாய்ந்து தேவையில்லாத மனக்குழப்பத்தை இதுவரைக்கும் தேடி கொடுத்தேதான் இருக்கு. குடும்பத்திற்காக உருகிய உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காதது உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையே உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் தேடி கொடுத்து தேவையில்லாத சிக்கல்களையும் தேவையில்லாத உறவுகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள வளர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறிவிட்டது. ஆனா அந்த கடகம் ராசிக்காரங்க வாழ்க்கைக்குள்ள சந்திரன் தேய்ந்து பின் வளர்வது போல உங்களது வாழ்க்கையின் 2 அத்தியாயங்களும் அனைத்தும் இனிமே தேய போகிறது. தேய்ந்து உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக அமையும். நீங்கள் இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள் எல்லாமே பிரச்சனைகளை மட்டுமே உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க சந்தித்த விஷயங்களாகத்தான் இத்தனை நாட்களும் இருந்தது. ஆனால் இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாற ஆரம்பிக்கும். நீங்கள் எது செய்தாலும் அதில் ஒரு வெற்றி உங்களுக்கு தானாகவே கிடைக்கும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற ஒரு தெளிவும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். இதுவரைக்கும் நீங்க அவசரமாக எடுத்த முடிவுகளும் நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் கூட உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்காமலே இருந்திருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்களானது நடக்க போகுது. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசிக்காரங்க வாழ்க்கைக்குள்ள அரசு தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த இழுப்பறிகள் சூழ்நிலைகள் தானாகவே மறைந்து மென்மேலும் அது உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். சில பணிகளை செய்து முடிப்பதில் வேகத்தை விட நிதானம் என்பது வேண்டும் என்பதை இந்த ஒரு நாளில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்.
புதிய நபர்களின் அறிமுகங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உண்டாக்கிவிடும். மற்றவங்களுக்காக உதவும் பொழுது சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டும். அப்படி உதவுவதால் நமக்கு ஏதேனும் வேலைகள் இருக்கிறதோ, நம்முடைய வேலையை விட்டு இப்பொழுது வெட்டியாக சுத்துகிறோமா என்கிற ஒரு எண்ணத்தையும் நீங்கள் மனதிற்குள்ள வைத்துக்கொண்டு அதற்கப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கவா ஆரம்பித்துவிடும். கடகம் ராசி அன்பர்களை, ஒரு வீட்டில் அமைதி இல்லை என்றால் அந்த வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவரின் மனதிலும் ஒரு சொல்ல முடியாத சோர்வானது உருவாகி கொண்டே தான் இருக்கும். சுப காரியங்கள் 5 வருடத்தில ஒரு முறையாவது நடக்க வேண்டும். அப்படி நடக்கவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு சுப நிகழ்ச்சிகளை எப்படியாவது உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க நடத்தி விடுங்க. அதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள மென்மேலும் நன்மைகளையும் நல்ல ஒரு விஷயத்தையும் நிச்சயமா தேடி கொடுக்கும். கடந்த காலத்துல சிறிய கருத்து வேறுபாடுகள் பெரிய ஒரு துரோகங்களாகவே மாறி அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டிருந்த நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லாருக்குமே பொருந்தாது. ஆனால் சில கடகம் ராசிக்காரங்க குடும்ப ஒற்றுமையை மிகவும் இயங்கிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையை நம்ம தான் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையவே உங்களுடைய தலை மீது போட்டு சுமந்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நம்பிக்கைகளில் சில காலங்கள் குடும்ப உறவுகளை மீண்டும் இணைக்கும் வாய்ப்புகளை உருவாக்கும் என்று உங்களுடைய நம்பிக்கை நிச்சயமாக போராடி கொண்டிருக்கிறது. அதில் ஒரு வெற்றியை உங்களுடைய கிரகங்களும் உங்களுடைய சூழ்நிலைகளும் நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். எது செய்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு நன்மைகளை நிச்சயமா இந்த ஒரு உலகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து ஒரு சின்ன சின்ன உரையாடல், ஒரு உண்மையான மன்னிப்பு அல்லது ஒரு குடும்ப நிகழ்ச்சி இவற்றில் ஏதேனும் ஒன்று பழைய மனக்கசப்புகளை மெதுவாக குறைக்கக்கூடும். வீட்டில் மீண்டும் சிரிப்பு கேட்க தொடங்கலாம். நீண்ட நாட்களாக காணாமல் போன நெருக்கங்கள் திரும்ப வந்து உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கை சேர ஆரம்பிக்கும். அந்த அமைதி பணத்தால் வாங்க முடியாத ஒரு செல்வமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள உணரப்படும். அப்படிப்பட்ட மாற்றங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இந்த மாற்றங்கள் நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசியில பிறந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அனுசரித்து சென்றால் எதிலும் வெற்றிகளானது கிடைக்கும். பூசத்தில் பிறந்தவர்களுக்கு முதலீடுகள் இப்பொழுது அதிகரித்து எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். ஆயிலியத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் உண்டாக்கி அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் நிச்சயமாக தேடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகள் நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். பொறாமை இன்னம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கைக்குள்ள ஒருபோதும் முன்னேறவே முடியாது. நன்றி.